வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. கண்ணப்ப நாயனார் கதை எல்லாருக்குமே தெரியும். அதாவது திண்ணன் அப்படின்ற ஒரு வேடுவர் வேட்டையாடுறவர் வந்துங்க சிவனை வந்து ரொம்பவும் வணங்கி அவர் வந்து எப்படி கண்ணப்ப நாயனாராக மாறி 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கார்னா, அவர் எப்படி வணங்கினார்னா சிவனை வாயிலையும் கையிலையும் தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்து மேலே ஊற்றுறாரு. நம்ம நினச்சி பாருங்கள், வாயிலையும் தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்து மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாரு. அவர் வேட்டையாடிய கறிகள் மாமிசங்களை கொண்டு வந்து சிவபெருமான் முன்னாடி வைக்கிறாரு, வச்சு வணங்குறாரு. அதோட சிவபெருமான் கண்ணிலேருந்து ஒரு முறை கண்ணீர் வருது, இது ரத்த கண்ணீர் வருதுன்னும் போது என்ன பண்ணுறாரு, அவர் தன்னோட கண்ணை நோண்டி ஒரு கண்ணை வைக்கிறாரு. மறுபடியும் அடுத்த கண்ணிலேருந்து அதேமாதிரி ரத்தம் வடிகிறத பார்த்துட்டு இவரோட இன்னொரு கண்ணையும் நோண்டுறதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது தான் இறைவன் வந்து அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எப்படிங்க அசைவத்தை கொண்டு போய் சிவன் சாமிக்கிட்ட வச்சு வணங்கியிருக்காரு இவர் எப்படி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் அவர் வந்து அவர் கையில் கிடைச்ச பொருளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு வச்சு வணங்கியிருக்காரு. அது தெய்வத்து மேலே கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அவர் வந்து அந்த கண்ணையே நோண்டி கடவுளுக்கு வைக்கிறாருன்னா அவருடைய பக்தி வந்து முறைப்படியானது இல்லைன்னா கூட அது வந்து ரொம்பவும் தூய்மையானது, ரொம்பவும் வந்து அதீத அன்பு, தெய்வத்து மேலே அதீத தன்னலமற்ற அன்பு. அதுதான் வந்து இறைவனை அவருக்கு காட்சியளிக்க வச்சுது. இப்போ அவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக வந்து எல்லா கோயில்கள்லேயும் இருக்காருன்னா அதுக்கு வந்துங்க அந்த தன்னலமற்ற அதீத உண்மையான அன்பு மட்டும்தான் காரணமாக இருக்குமே ஒழிய எந்த ஒரு விதிமுறைகளையும் அவர் பயன்படுத்தி சாமியை வணங்கினதுனால அவர் வந்து கடவுளை வந்து அடைய முடியலைங்க. கடவுள்கிட்ட நம்ம நெருங்கினோம்னா தன்னலமற்ற உண்மையான தூய்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் நெருங்க முடியும்.